ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மல்லிகை பூச்செடி டிப்ஸில் நம்ம பார்க்க போகிறது பூக்களே பூக்காத செடிகளுக்கும் வளர்ச்சியே இல்லாத செடிகளுக்கும் ஒரு உர கரைசல், அதாவது ஒரு நீர் உரம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் இருக்கக்கூடிய ஒரு நீர் உரம். இது நம்ம தயாரிக்கிற பொருள் பார்த்திங்கன்னா எலுமிச்சை தோல். இந்த எலுமிச்சை தோல் ரொம்ப நல்லது. மல்லிகை செடிகளை வளர வைக்கவும் பூக்களே பூக்காத செடிகள்லேயும் பூக்கள் பூக்க வைக்கவும் இந்த சிட்ரஸ் இருக்கிற இந்த எலுமிச்சை தோல் உரம் ரொம்ப பெஸ்ட்டானதாக இருக்குது. இதை நீங்கள் லிக்விடாகவும் கொடுக்கலாம். அப்படியே தோலை காய வச்சு அப்படியே அதையும் நம்ம பல முறைகளில் உரமாக கொடுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கரைசலாக எப்படி கொடுக்கலான்னு. இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். உடனே போய் செடிக்கு சேரக்கூடிய ஒரு உர கரைசல் இது. இதோட சத்துக்கள் சீக்கிரமாகவே செடிக்கு போய் சேரும். இது செடியோட மேலேயும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இது எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்குங்க. முதல்ல ஒரு காலி பாட்டில் எடுத்துக்குங்க. 1 லிட்டர் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எடுத்துக்குங்க. இதில் ஒரு 5லிருந்து 10 எலுமிச்சை பழங்களோட தோலை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி இந்த பாட்டிலில் போட்டுருங்க. இதில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்குங்க. இதை அப்படியே மூடி 1 வாரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. இதை அப்படியே வைக்கும் பொழுது இந்த எலுமிச்சை தோலில் இருக்க எல்லா சத்துக்களுமே இந்த தண்ணியில் இறங்கி அப்படியே கலந்துடும். எல்லா சத்துக்களுமே முழுமையாக கிடைக்கும் இந்த தோலில் இருக்கக்கூடிய சத்துக்கள். அதனால் இந்த முறையில் நம்ம கொடுக்கும் பொழுது நல்ல பெஸ்ட்டாக இருக்கும். ரிசல்ட் 1 வாரத்துக்கு அப்புறம் இதை நீங்கள் வடிகட்டியோ இல்லை அப்படியே கூட நீங்கள் வேர் பகுதியில் மண்ணை கிளறி விட்டு செடிகளுக்கு நீங்கள் 1 டம்ளர் அளவுக்கு ஒரு செடிக்கு ஊற்றி விடலாம். இந்த தண்ணியை வடிகட்டி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நீங்கள் செடிக்கு மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடும்பொழுது பார்த்திங்கன்னா நல்லா புது தளிர்கள் வளரவும் செடியை எந்த ஒரு பூச்சி தாக்குதல் இல்லாமல் இலைகள் நல்லா பச்சை பசேல்னு புது வளர்ச்சியை கொடுக்க இந்த நீர் உரம் ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இதில் கண்டிப்பாக பெஸ்ட்டான ரிசல்ட் உடனே உங்களுக்கு கிடைக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பூக்காத மல்லிகை செடிகள் இருந்தால் அதுக்கு முதல்ல இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக புது தளிர்கள் வளரும் பொழுது அதில் மொட்டுக்களோட உங்கள் செடி பூக்க ஆரம்பிக்கும். மல்லிகை செடிக்கான டிப்ஸ் பார்த்தோன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இது என்னோட வீட்டு தோட்டத்தில் இருக்க மல்லிகை செடிகள். ஒரு கிட்டத்தட்ட 8 மல்லிகை செடிகளை நான் வளர்த்துட்டு வரேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.